That's the way I'd like to go about life. Just be optimistic about it. Believe in the universe. Believe that everything happening is happening for a reason, and the reason can only be good. அந்த எம்ஜிஆர் அவர்கள் அதை தாண்டி சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், நடிகர் திலகம், தல அஜித், இப்போ ஏன் அதாவது ஹீரோ என்று The King. The King. Mecca. Ultimate star, Mr. Ajit Kumar sir. Tala Ajit, one of the greatest actor Tamil cinema ever produced. Camera onல இருக்கப்போ ஒரு கிரேட் ஆக்டர், கேமரா ஆஃப்ல இருக்கப்போ ஒரு கிரேட் ஹியூமன். அகைன்ஸ்ட் ஆல் ஹார்ட்ஸ், எந்த பேக்ரவுண்டும் இல்லாம லாங்குவேஜ் ப்ரொனவுன்சியேஷன்ல கூட கஷ்டம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு தமிழ் சினிமால ஜெயிச்சு காட்டினவர். அஜித் சாருக்கு இருக்கிற ஓப்பனிங் தமிழ் சினிமால யாருக்குமே கிடையாதுன்னு சொன்னா அது மறுக்க முடியாத உண்மை. ஸோ ஒண்ணுமே இல்லாம தமிழ் சினிமாவுக்கு வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவே டேக் ஓவர் பண்ணியிருக்காருன்னா அதுக்கு மெயின் ரீசன் ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். பட் உலகத்துல 24/7 எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் லக் ஒரு சிலருக்கு மட்டுமே ஒர்க் ஆக காரணம் மைண்ட் செட். மைண்ட் செட் தான் மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டேஷன் பார்க்குற மற்றவங்க எல்லாருக்குமே லக்கா தோணும். ஸோ எப்படி அன்பிரேக்கபிள் மைண்ட் செட் மூலமா மிஸ்டர் அஜித் குமார் சார் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர் ஆஃப் தமிழ் சினிமா ஆனார்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிஸ்டர் அஜித் குமார் அப்படின்ற ஒன் ஆஃப் த கிரேட் ஆக்டர் அண்ட் கிரேட் ஹியூமனோட மைண்ட் செட்டை பிரேக் பண்றது பல பேரோட லைஃபை சேஞ்ச் பண்ணும். அண்ட் ஆல்சோ இட்ஸ் அவர் ப்ரிவிலேஜ் அண்ட் ஹானர். ஸோ வேக் அப், இட்ஸ் டைம் டு அவேக், பி பிரசன்ட். பர்சனல் லைஃப்ல உங்க ரோல் மாடல் யாரு? இப்போ யூஎஸ் ரேஸ் கார் டிரைவருங்க, அவரோட பேர் ஆயர்டன் செனா. அவர் இப்போ இல்லை, இஸ் நோ மோர். பட் அவரை பற்றின புக்ஸ் எல்லாம் நிறைய படிப்பேன். அவரோட இன்டர்வியூஸ், இது 3-time வேர்ல்ட் சாம்பியன். அவரை பற்றின வீடியோஸ், புக்ஸ் எல்லாமே வந்து நாட் பிகாஸ் அவர் வந்து ஒரு கார் ரேஸராக இருந்ததுனால மட்டும் கிடையாது. வெரி ஃபிலோசாபிக்கல் பர்சன். அவரோட இன்டர்வியூஸ்லாம் அந்த அளவுக்கு ஹேவ் அ லாட் ஆஃப் டெப்த். ஸோ ஹீ இஸ் ஒன் ஆஃப் மை ரோல் மாடல்ஸ். Did you idolize someone? Like, do you have an idol that in the racing world that you kind of felt like, okay, this is the kind of person I want to be? My favorite, who I, like you say, idolize is Ayrton Senna. No. We can shake hands on that. My absolute idol too. But then whose idol isn't he? Something about Ayrton Senna, even off the racing car, his interviews, and there was, even as a person, I think he kind of, motivated me in many ways, and not just motorsports, his life in general. மிஸ்டர் அஜித் குமார் சார் எப்படி தமிழ்நாட்டில் பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனோ அதே மாதிரி அவருக்கே இன்ஸ்பிரேஷனா ஒரு கிரேட் பர்சன் இருந்திருக்காரு. பிரசிலியன் F1 கார் ரேசர். F1 கார் ரேசிங்ல கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். லூயிஸ் ஹாமில்டன் போன்ற பல ரேசர்ஸ்க்கு அவர் தான் முன்னோடி. மிஸ்டர் ஏர்டன் செனா 1984 இருந்து 1994 வரைக்கும் தான் அவரோட கெரியர் இருந்திருக்கு. அந்த 10 வருஷத்துக்குள்ள அவர் பண்ண ரெக்கார்ட் இப்போ வரைக்கும் யாராலையும் யோசிக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். அவரோட கடைசி ரேஸ்ல ஜஸ்ட் 34 வயசுலயே அவர் இறந்துட்டாரு. மிஸ்டர் அஜித் குமார் அண்ட் ஏர்டன் செனா இவங்க 2 பேரோட வாழ்க்கையும் கிட்டத்தட்ட ஒன்னா இணைக்கப்பட்டதுன்னே கூட சொல்லலாம். டைரக்டர் வெற்றிமாறன் சார் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல வாரணமாயிரம் மூவி பார்த்ததுல இன்ஸ்பயர் ஆகி ஸ்மோக்கிங்கை கம்ப்ளீட்டா விட்டேன்னு சொல்லியிருப்பாரு. நான் வந்து சிகரெட் பிடிக்கிறது குவிட் பண்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது November 14th, ஆமா, அந்த படம் ரிலீஸ் ஆக 2008. அந்த படம் பார்த்தேன். வெளியே வந்து அந்த கடைசியா ஒரு தம் அடிச்சுட்டு சொன்னா இதான் லாஸ்ட் சிகரெட், இதுக்கப்புறம் அடிக்க மாட்டேன், இவ்வளவு நாள் ஆச்சு. அது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம். ஓகே, இஃப் யூ லெட் சம்திங் இன்ஃப்ளூயன்ஸ் யூ, இட் இஸ் கோயிங் டு இன்ஃப்ளூயன்ஸ் யூ. இஃப் யூ ஆர் வெரி வெல் எஜுகேட்டட்னா நான் படிப்பறிவு கிடையாது, அதை எப்படி பார்க்கணுன்ற பக்குவம் நமக்கு இருந்தா தென் வி ஆர் ஃபைன். ஜஸ்ட் நம்ம பார்க்குற மூவிஸ், கேட்குற சாங்ஸ்ல இருந்து நம்ம யார மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறோம் அப்படிங்கிற வர சின்ன சின்ன விஷயங்கள் கூட
நம்ம லைஃப்பை டிராஸ்டிக்காக சேஞ்ச் பண்ணும். நம்ம எதுவாக மாற ஆசைப்படுறோமோ அதுவாகவே மாறுறோங்கிறது மறுக்கவே முடியாத உண்மை. இது தெரியாமல் இங்கே பல பேர் தப்பான மூவிஸ், தப்பான ஆளுங்கன்னு பார்த்து இன்ஸ்பயர் ஆகி லைஃப்பில் ட்ரிஃப்ட் ஆகிடுறாங்க. இன்ஸ்பிரேஷன் லைஃப்பில் எவ்வளோ முக்கியம்னு மிஸ்டர் அஜித் குமார் சார் லைஃப்ல இருந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ 2 பேரோட லைஃப்பையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ரீசன் உங்களுக்கே புரியும். சென்னா வருஷத்துல 6 மாசம் ரேஸ், ட்ராக், இன்டர்வியூன்னு ரொம்ப கான்ட்ரவர்சியான லைஃப் வாழுவாரு. பட் பேலன்ஸ் இருக்கிற 6 months பிரைவேட் மீன்ஸ் ரொம்ப பிரைவேட்டா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலின்னு தனிமையை விரும்புவார். பப்ளிக் கேதரிங்ஸ், இன்டர்வியூஸ் இது எல்லாத்துலேயும் ஈடுபட வேண்டிய சூழ்நிலையில இருந்தாலும் அது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுவார். Of Senna, the private individual, rather than Senna, the racing driver. ரேடியோ கண்ட்ரோல்டு மாடல் ஏர்பிளைன்ஸ் அண்ட் ஹெலிகாப்டர் செய்கிறதும் பறக்க விடுறதும் அவரோட முக்கியமான ஒரு ஹாபின்னு சொல்லலாம். ரேசிங்கில் காட்டுற அதே இன்ட்ரெஸ்ட் இந்த விஷயத்துலையும் அவர் அதிகமாக காட்டியிருக்காரு. ரேஸ் கார் ஓட்டுறது மட்டும் இல்லாமல் அதோட மெக்கானிக்ஸ் மீன்ஸ் பார்ட்ஸ் கலட்டுறதும் மாற்றுறதும்னு அந்த விஷயத்துலையும் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காரு. சென்னா பிரைவேட் ஜெட் ஒன்று வச்சிருந்திருக்காரு, அதுக்கு லைசன்ஸும் வச்சிருந்திருக்காரு. சென்னா பிரைவேட் ஜெட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட யாருமே இதுவரை கால் தடம் வைக்காத அளவுக்கு இருக்கிற ஹைலாண்ட்ஸ்க்கு போகக்கூடிய அளவுக்கு எக்ஸ்ப்ளோரிங் நேச்சர் உள்ள ஒரு பர்சன். பல ஹெல்ப் சொந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் செய்கிறவர். பட் அது வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்ப கான்சியஸா மெயின்டைனும் பண்ணியிருக்காரு. ரேசிங் பொறுத்தவரை மிஸ்டர் அஜித் குமார் அண்ட் ஏர்டன் சென்னா 2 பேருக்குமே C for காம்பேட் தான். Plan C for combat. சென்னா ரொம்ப ஃபெரோசியஸாக கார் ஓட்டக்கூடிய ஒரு பர்சன். ட்ராக்ல கேப் கிடைக்கிறப்ப உள்ள பூராதவன் ரேசரே கிடையாதுன்னு மைண்ட் செட் உள்ள ஒரு ஃபெரோசியஸ் ரேசர். ஒரு டைம் இன்டர்வியூவில் இதுவரை அதிகமாக கார் ரேசிங்கில் ஆக்சிடென்ட் பண்ண பர்சன் நீங்கள் தானே இன்டர்வியூ எடுக்கிறவங்க சென்னாவை கிரிட்டிசைஸ் பண்ணதும் உண்டு. சென்னாவோட டெத் கூட ஆக்சிடென்ட்ல தான் நடந்துச்சு. இன்னொரு ஹேண்ட் நம்ம அஜித் குமார் சார் எடுத்துக்கிட்டோம்னா சொல்லவே வேணாம். He is also known for his aggressive racing and career ending accidents and injuries. In fact, both have same style of aggressive racing mindset. 2 பேருமே வெரி காம்படிட்டிவ் பர்சன்ஸ். காம்படிஷன் கெரியர்ல வேணும்னு 2 பேருமே ரொம்ப நம்பக்கூடிய ஆளுங்க. I am very competitive, a lot of competitiveness. I particularly believe to be extremely competitive in anything I do. Very professional. We may not be best of friends, but definitely நாங்கள் விரோதிங்க கிடையாது. எங்களுக்குள்ள போட்டி இருக்கு. எஸ், இட்ஸ் a healthy competition. ஃபிலாசபிக்கலாக பார்க்கும்போது சென்னா ரொம்பவே தனிமையை விரும்பக்கூடிய ஒருத்தர். ஃபேமிலி தான் லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நம்பக்கூடிய பர்சன். ஃபேட், காட் மேல ரொம்ப நம்பிக்கை உள்ள பர்சன். இன்ஃபேக்ட் சென்னாவோட லாஸ்ட் ரேசிங்க்கு முன்ன அவரோட டீம் ரேசிங் போக வேணான்னு அவரை தடுத்திருக்காங்க. எவ்வளவோ கம்பேல் பண்ணியும் சென்னா வாழ்க்கையில சில விஷயங்கள் நம்ம கையில இல்ல, நடக்கிறது நடந்தே தீரும், நம்ம போய் தான் ஆகணும், என்னால குவிட் பண்ண முடியாது, நான் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு போனவர் அன்னைக்கே ட்ராக்ல இறந்தும் போனார். சென்னாவை பொறுத்தவரை ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். அது கண்டிப்பா எல்லாரும் செஞ்சே ஆகணும். பட் விதி நம்ம கையில இல்லைன்னு நம்பக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பர்சன். இவரோட பிலாசபிஸ் மிஸ்டர் அஜித் குமார் சார் மனசுல யங் ஏஜ்ல இருந்தே ஆழமா பதிஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவு ரேசிங் மேல அஜித் சார் ரொம்ப பேஷனா இருந்திருக்காரு. ஹார்ட் ஒர்க் பண்றது மட்டும்தான் நம்ம கையில, மத்தது விதிதான்னு ஆழமா நம்பவும் செஞ்சிருக்காரு. அதுக்கு ஏற்றபடி டெஸ்டினி அஜித் சார் லைஃப்ல மேஜர் ரோல் பிளே பண்ணவும் செஞ்சிருக்கு. We would look forward to the first week of February, the first 2 weeks of February, come back from school, and when we would sit inside the car and pretend that we were race car drivers, trying to shift the gears and when it was static. That is how racing started. Somewhere deep down, I think I always wanted to pursue or become a race car driver. Right. It was either motorcycles or 4-wheelers, but I always wanted to be in a race car. In a race car on a race track, and that's how it started. ரேசிங் சின்ன வயசுல இருந்தே அஜித் சார் லைஃப்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு ரேசர் ஆகணும்னு அவருக்கு பெரிய கனவும் இருந்திருக்கு. பட் ரேசிங் இஸ் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட் இன் த வேர்ல்டு. மணி அண்ட் சக்சஸ் இல்லாம அப்போதைக்கு அவரால் அந்த ஃபீல்டு போக முடியாதுன்னு அஜித் சாருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. ஸோ பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. ஸ்கூலில் படிக்கும்போது படிப்பேரில் போய் சொல்ல மாட்டேன், படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதுன்னு சொல்ல மாட்டேன், படிப்பேரில். ஸோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கற்றுக்கணும், ஒரு
சொந்த ஒர்க் ஷாப் ஓப்பன் பண்ணணும். பைக்ஸ், கார்ஸ் பயங்கர இன்ட்ரெஸ்ட் எனக்கு. அஃப்கோர்ஸ் சென்னை மோட்டார்ஸ், என்ஃபீல்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அங்கே 6 months அப்ரெண்டிஸாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் பிடிக்கல, அவங்களுக்கு வந்து இந்த இது they didn't like me pursuing this mechanic. ஸோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் மர்ச்சன்டைசராக சேர்ந்தேன். 4 வருஷம் வேலை பண்ணிவிட்டு சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். அண்ட் ஸோ சினிமாங்கிறது வந்து டோட்டலி ஆக்சிடெண்ட். மெக்கானிக்காக ஒர்க் பண்ணார். 4 வருஷம் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸில் ஒர்க் பண்ணார். ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் கண்டிப்பாக அவரோட ட்ரீமை பெர்சியூ பண்ணலான்னு சொந்தமாக ஈரோட்டில் பிஸ்னஸ் ஆல்சோ ஸ்டார்ட் பண்ணார். பட் எல்லாத்துலேயுமே அவருக்கு தோல்வி தான் கிடச்சிச்சு. 16 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளேயே வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்தார். பட் அவரோட ஹார்ட் ஒர்க்கிங் மைண்ட் செட் அவரை கிவ் அப் பண்ண விடலை. ரேசிங் மேலே அவருக்கு இருந்த பிரியம் ரொம்பவே ஜாஸ்தின்னு சொல்லலாம். ஸோ மாடலிங் ஆல்சோ பண்ண ஸ்டார்ட் பண்ணார். அட் த சேம் டைம் மாடலிங்கும் எனக்கு ஒரு ஹாபியாக இருந்தது. அப்போ கூட நான் நினைக்கல லைக் சினிமாவில் வருவேன்ட்டு. நான் 1991 சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் ஈரோடில். இப்போ டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் ஏஜென்சி. அந்த பிஸ்னஸில் நஷ்டம் ஏற்பட்டதுக்கப்புறம் தான் ஒரு ஆஃபர் வந்தது எனக்கு. ஸோ நான் முதல்ல நடித்த படம் வந்து ஒரு தெலுங்கு படம். மாடலிங் மூலமாக தான் அஜித் சாருக்கு அவரோட ஃபர்ஸ்ட் சினிமா சான்ஸ் கிடச்சிச்சு. ரேசிங் மேலே இருந்த அட்ராக்ஷன் தான் அவருக்கு அந்த சான்ஸை ஏற்படுத்தியும் கொடுத்துச்சு. நான் மோட்டர் பைக் ரேஸ்லலாம் நிறையா கலந்துருக்கேன். ஷோலாரன் ரேஸ்லலாம் கலந்துருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்து சின்ன வயசில் அதெல்லாம் பார்த்து நானும் ஒரு நாள் ரேஸ் ஓட்டணுன்ட்டு ஒரு இட் வாஸ் மோர் ஆஃப் அ ட்ரீம். ஸோ அப்படி தான் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது. இன்ஃபேக்ட் பவித்ரா படத்துக்கு வந்து என்னை புக் பண்ண வரும்போது டைரக்டர் சுபாஷ் என்னுடைய ஒரு ஃபோட்டோவை பார்த்துருந்தார் வீட்டில். அதை பார்த்து அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். இன்ஃபேக்ட் அந்த ஃபோட்டோவை பார்த்து தான் பவித்ரா படத்தில் வந்து ஒரு ரேஸ் சீனே நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதுக்குன்னு ஒரு நாள் கஷ்டப்பட்டு ஸ்ரீபெரும்புதூர் ரேஸ் ட்ராக்கில் நாங்கள் வந்து ஷூட் பண்ணோம். இன்ஃபேக்ட் வாஸ் வெரி மச் அப்ரிஷியேட்டட் பை மிஸ்டர் கே சுபாஷ் அண்ட் ஹிஸ் யூனிட். லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு கிளியர் எக்ஸாம்பிள் இதுதான். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை சூஸ் பண்ணிட்டு அதுக்காக உழைக்கவும் செஞ்சா வாய்ப்புகள் தன்னால உங்களை தேடி வரும். ஸோ ஒரு சினிமா ஆக்டரா இருந்துட்டே அதே டைம் அவரோட ட்ரீமை பெர்சியூ பண்ணலான்னு அஜித் சார் அப்போ பிளான் பண்ணாரு. இந்த துறைக்கு நீங்க எப்படி ஆசைப்பட்டு வந்தீங்களா இல்ல இது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சா எப்படின்றது நீங்களே? இல்லை, ஆசைப்பட்டு வரலங்க. பட் ஐ வுட் சே இட் இஸ் டெஸ்டினி, ஃபேட். அப்போ உங்களுடைய ஆம்பிஷன் என்ன? வாழ்க்கை எப்படியா வரணும்னு நினைச்சீங்க? இல்லை, முதல்ல வந்து ஐ வாண்டட் ஒரு ப்ரொஃபஷ்னல் ரேசராக வரணும்னு ஆசைப்பட்டேன். அமராவதி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் நிறைய ஆஃபர்ஸ் வரும், கொஞ்சம் பிஸியாகவேன்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு எனக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வீட்டில் உட்கார வேண்டியதாக இருந்தது. இல்லை, அந்த 1.5 வருஷத்துக்கு அப்புறம் டைரக்டர் கே சுபாஷோடைய பவித்ராங்கிற படத்தில் நடித்தேன். இன்ஃபேக்ட் தட் வாஸ் அ ரீஎன்ட்ரி ஃபார் மீ அகேன் இன்டு ஃபிலிம்ஸ். ஒரு விஷயத்தில் இறங்குனா ஜெயிக்கணும், இல்லைனா அதில் இறங்கவே கூடாது. காம்படிட்டிவ் மைண்ட் செட் எப்போதுமே கெரியரில் இருக்கணும். அண்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். சென்னாவோட இன்ஸ்பிரேஷன் மூலமாக அஜித் சார் கற்றுக்கிட்ட மெயின் மைண்ட் செட் இதுதான். ஸோ சினிமா ஃபீல்டு கெரியராக சூஸ் பண்ண உடனே அதில் ஜெயிச்சே ஆகணும்னு அஜித் சார் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணார். கொடுத்து ஒரு நியூ கமராக இருக்கிறதுனால மேபி டைரெக்டாக சொல்ல முடியாது இல்லை நான் பண்ண மாட்டேன்ட்டு. ஆனால் அவன் வேணும்னா எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கலாம்ல, ஐயோ உடம்பு சரியில்லை சார், அது சரியில்லைன்ட்டு. அது நான் பண்ணலை. ஏன்னா அந்த ஒரு வெறி இருக்குது எப்படியாவது சாதிக்கணுன்ட்டு. இப்போது நான் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து நான் ஒரு நார்த் இந்தியன்னு நினச்சிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஐ வாண்ட் டு பி அக்செப்டட் பை தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. அவங்க வந்து என்னையும் ஒரு நடிகனாக ஏற்றுக்கணுங்கிற ஆசை உள்ளே இருக்குது. ஸோ ஐ எம் ரெடி டு டூ எனிதிங். இப்போது ஐ டோன்ட் வாண்ட் டு பி a problematic artist. அட் த சேம் டைம் அவரோட ட்ரீமான ரேசிங்லையும் இன்வால்வ் ஆனார். இந்த 2 விஷயத்தையும் சேம் டைம்ல மேனேஜ் பண்றது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள்னு கூட சொல்லலாம். பட் ஹார்ட் ஒர்க் பண்ணா அச்சீவ் பண்ணலான்ற நம்பிக்கை அவருக்குள்ள ஆழமா இருந்திருக்கு. சினி ஃபீல்டுல ஈஸி ரோல்ஸ் இருந்தாலும் அஜித் சார் பண்ண விருப்பப்பட்டது எல்லாமே டஃப் ரோல்ஸ். ஜெயிச்சே ஆகணுன்ற எண்ணம் அவருக்குள்ள ரொம்ப ஆழமா இருந்ததுன்னே சொல்லலாம். ஈவன் டயலாக் ஃப்ளூவெண்டா ப்ரொனவுன்ஸ் பண்றதுல கூட அஜித் சார் ஆரம்பத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டாருன்னு கூட சொல்லலாம். லாங்குவேஜ், மொழி, அந்த கமாண்ட் இருக்கும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து லைக் ஐ செட் நான் படித்தது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில். ஸோ ஐ திங்க் இன் இங்கிலீஷ். ஸோ எனக்குன்னு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த லிமிடேஷன்ஸுக்குள்ளார என்ன பண்ண முடியுமோ ஐ வில் அட்டெம்ப்ட் தட். அட் த சேம் டைம் ரேசிங் இந்த வேர்ல்டோட ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ஸ்போர்ட். ரேசிங் ஸ்போர்ட் பண்ணணும்னா 24/7 அதுலேயே ஹார்ட் ஒர்க் பண்ணலனா ஜெயிக்கிறது இம்பாசிபிள்னு கூட சொல்லலாம். Formula BMW Asia. If you don't believe me, let's take a look at it.
with Ajit Kumar and Brian Saunders, a former Asian champion himself of single-seaters. Row seat with him and Brian Saunders, and let's catch up with him about his feelings of joining this championship with Team India this year. இது ரெண்டுத்துலையுமே சேம் டைம்ல இன்வால்வ் ஆனதுனால நிறைய தோல்விகளை அஜித் சார் சந்திச்சாரு. நிறைய மூவிஸ் ஃபெயிலியர் ஆச்சு, கெரியர் எண்டிங் இன்ஜுரிஸ் நிறையவே சந்திச்சாரு. அஜித் சாருக்கு கைடன்ஸ்னு யாருமே கிடையாது. ஸோ ஃபெயிலியர்ஸை எக்ஸ்பீரியன்ஸா வச்சுதான் எல்லாமே அவர் கத்துக்கிட்டு ஆகணும்ன்ற நிலைமையில அப்போ அஜித் சார் இருந்தாரு. இடையில ஒரு பீரியட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த டெசிஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் தப்பாக போன மாதிரி ஒரு சூழல் இருந்தது. ஒரு பக்கம் கார் ரேஸ், சினிமா, கன்ஃபியூஷன், இந்த மாதிரி. இதுக்கு யார் காரணம் அல்லது என்ன சூழல் காரணம்? ஐ ஓன் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு நான் தான் காரணம். நோபடி எல்ஸ். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ரேசிங்ல ரொம்ப பெரிய இன்ஜுரியை அஜித் சார் சந்திச்சாரு. அவரோட கெரியரே ஃபினிஷ் ஆயிருச்சுன்னு எல்லாரும் ஓப்பனா சொல்லவும் செஞ்சாங்க. மொராக்கோவில் நடைபெற்ற கார் பந்தயத்தின் போது ஏற்பட்ட விபத்தில் அஜித் குமார் நூல் இழையில் உயிர் தப்பினார். அவருக்கு ஏற்பட்ட ஸ்பைனல் இன்ஜுரினால அவரால் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ண முடியல. இல்லை, அது ஒரு ஸ்டேஜில் வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, குண்டாயிட்டாங்க. பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஐவ் கான் த்ரூ மெனி சர்ஜரிஸ், ஸ்பைனல் சர்ஜரிஸ், நிறைய சர்ஜரிஸ், டேப்லெட்ஸ் வந்து, ஸோ மெடிக்கேஷனால் வந்து ஸ்டெராய்ட்ஸ் டு ரெடியூஸ் இன்ஃப்ளமேஷன். அதனால் சில பேருக்கு வந்து இட் ரியாக்ட்ஸ் டிஃப்ரெண்ட்லி. ஆஃப்டர் தட் ஐ ஸ்டார்டட் புட்டிங் ஆன் வெயிட். ஃபிட்னஸ் இல்லைனா ரேசிங் கெரியர் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அட் த சேம் டைம் மூவி சான்சஸும் கம்ப்ளீட்டா அவர் கையை விட்டு போயிருந்துச்சு. அவர் லைஃபோட ஒஸ்ட் ஸ்டேஜில் அன்னைக்கு அஜித் குமார் சார் இருந்தார். ஒரு ஸ்டேஜில் வந்து நத்திங் வாஸ் ஹேப்பனிங் ஃபார் மீ. எல்லாமே வந்து படங்கள் வந்து அந்த டைமில் வந்து சரியாக போகலை. பின்ன நான் ரேஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறதா ஒரு குற்றச்சாட்டு. ஸோ தேர் நத்திங் பிகாஸ் ஐ வாஸ் நாட் மோட்டிவேட்டட். அந்த டைமில் நான் பேட்டி கொடுத்துருந்தால் கூட நான் எதை பற்றி நான் பேசுவேன், பாசிட்டிவான விஷயங்கள் அப்போ இல்லை என்னோடய வாழ்க்கையில் பேசுகிறதுக்கு. ஸோ ஒரு டிக்னிஃபைடு சைலன்ஸை நான் மெயின்டைன் பண்ணி, அதான் மேபி போன ஜன்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை, ஐம் பீங் வெரி ஆனஸ்ட்டுங்க. பிகாஸ் ஒவ்வொரு படத்துக்கும் எனக்கு கிடைக்கிற ஓப்பனிங் இட் டச்சஸ் மீ வெரி மச். அதை நினச்சி பார்க்கப்ப ரொம்ப எமோஷனல் ஆகிடுவேன் ஆக்சுவலி. பிகாஸ் நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருக்கேன். பட் அட் த சேம் டைம் வந்து என்னோட ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸில் வந்து இந்த தலைமுறையில் அதிகமாக வந்து ஃபெயிலியர் படங்கள் கொடுத்த ஆர்டிஸ்ட் நான் ஒருத்தனாக தான் இருப்பேன். பட் அதையும் மீறி வந்து இஃப் யூ லுக் அட் தி ஓப்பனிங் பிகாஸ் ஐ திங்க் மை ஃபேன்ஸ் லவ் மீ அன்கண்டிஷனலி. அது சொல்லுவாங்க, எவ்ரி ரிலேஷன்ஷிப், நோ மதர் அண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் தவிர மற்ற ஆல் த ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் கண்டிஷனல்பாங்க. பட் ஐ திங்க் என்னோட ரிலேஷன்ஷிப் வித் மை ஃபேன்ஸ் இஸ் வெரி அன்கண்டிஷனல். அவங்க எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. தே பிளைண்ட்லி, அது ஒரு பக்தின்னு சொல்லலாம். தே லைக் அவ்வளோ வெறித்தனமாக அதுக்கு வந்து ஐம் ஜெனுவன்லி வெரி கிரேட்ஃபுல் டு மை ஃபேன்ஸ். வாட் ஐ வாண்ட் டு டூ இன் ரிட்டர்ன், ஐ வாண்ட் டு கிவ் குவாலிட்டி ஃபிலிம்ஸ், நல்ல தரமான படங்களை கொடுக்கணும். ஸோ ஐ டிசைடட், அவசரப்பட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு கமிட் டூ மெனி ஃபிலிம்ஸ். நிதானமாக பார்த்து ஐ வாண்ட் டு டூ 1 film a year or maximum 2 films a year. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அஜித் சார் ட்ரீமும் போச்சு, அட் த சேம் டைம் அவரோட கெரியரும் போச்சு. பட் அந்த டைம்லையும் அவர் திரும்பி வர காரணமா அமைஞ்சது அஜித் சாரோட லாயல் ஃபேன்ஸ் தான். எந்த நிலைமையிலையும் பெஸ்டோ இல்ல ஒஸ்டோ ஃபேன்ஸ் அவருக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. அவர் கம்பேக் கொடுக்க முழுக்க முக்கியமான ரீசன் அவரோட ஃபேன்ஸ் தான். ஸோ ஃபேன்ஸ்க்காக மட்டும்தான் அஜித் சார் கெரியர்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் பண்ண ரோல்ஸும் அவர் பட்ட கஷ்டமும் அவரை தவிர யாருமே பண்ண முடியாதுன்னு கூட சொல்லலாம். ஃபேன்ஸ்க்காக நல்ல மூவிஸ் கொடுக்கணும்னு அஜித் சார் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. அஜித் சார் ஃபேன்ஸ் மேல ரொம்ப கிராட்டிடியூடா இருந்தாருன்னே சொல்லலாம். ஃபேன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளெஸிங்கான ஒரு விஷயம் தான். எல்லாருக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னாலும் கூட சில பேருக்கு வந்து ரொம்ப சீரியஸான ஃபேன்ஸ் இருப்பாங்க. இப்போ நீங்கள் இடையில சில சக்ஸஸ் இல்லாத சூழல் இருந்தப்போ கூட உங்கள் ஃபேன்ஸ் உங்கள் கூட இன்டாக்டாகவே இருந்திருக்காங்க. அப்படி தான் உங்களுடைய ஃபேன்ஸ் தொடர்ந்து இருக்காங்க. இனிமேல் நான் பண்ண போகிற படங்கள் ஃபேன்ஸை வந்து திருப்திப்படுத்தணும். ஏன்னா அவ்வளோ விசுவாசமாக இருக்காங்க, அவ்வளோ வெறித்தனமாக. ஐ ஓவ் தம் சம்திங். ஃபேன்ஸை சொந்த ஆசைக்கு பயன்படுத்தாம ஃபேன்ஸ்க்கு லைஃப்ல இன்ஸ்பிரேஷனா இருக்கணும்னு அஜித் சார் ஸ்டார்டிங்லேருந்தே நினைச்சாரு. லைஃப்ல இன்ஸ்பிரேஷன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு அஜித் சாருக்கு நல்லாவே தெரியும். சென்னா மேல அவருக்கு இருந்த இன்ஸ்பிரேஷன் தான் அவர் இந்த அளவுக்கு வரதுக்கு காரணம். ஸோ இன்ஸ்பிரேஷனோட பவர் அவருக்கு நல்லாவே தெரியும். இன்ஸ்பிரேஷன் அண்ட் வர்ஷிப்
இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு பர்சனை மோட்டிவேஷனா வச்சு அவர் மாதிரி ஆகணும்னு நினைச்சா அது இன்ஸ்பிரேஷன். பட் சும்மா அந்த பர்சனை பார்த்து மோட்டிவேட் ஆகி அந்த பர்சனை தெய்வம் மாதிரி வணங்கி தானும் வளராம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது பேரு வர்ஷிப். இந்த விஷயத்த அஜித் சார் பர்டிகுலரா வெறுத்தாரு. தன்னோட ஃபேன்ஸ்ட இந்த விஷயத்த அடிக்கடி அவர் சொல்லியும் இருக்காரு. அதை கேட்காதப்போ ஸ்ட்ரிக்டாவும் இருந்திருக்காரு. ரீசன் தன்னோட ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா குட் இன்ஃப்ளூயன்ஸா மட்டும்தான் தான் இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. அஜித் சார் ரொம்ப மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கிற பர்சன். You are compared to Kamala Hassan. I mean, outside we talk like that because Mr. you Kamal, do different. You know, you don't do a particular. Mr. Kamal Hassan, no Kamal sir. Kamal sir, yeah. தன்னை இன்ஸ்பிரேஷன் சொல்ற ஃபேன்ஸ் அதே மாதிரி இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. பட் அவரோட நேமை யூஸ் பண்ணி ரெஸ்பெக்ட் இல்லாம நடந்துக்கிறத அவர் சுத்தமா வெறுத்தாரு. இது எல்லாத்துக்குமே ஃபேன்ஸ் மேல அவருக்கு இருந்த அளவுக்கு அதிகமான அன்பும் கிராட்டிடியூடும் தான் காரணம். ஸோ ஃபேன்ஸோட சப்போர்ட், டிட்டர்மினேஷன், பயங்கரமான ஹார்ட் ஒர்க் மூலமா தமிழ் சினிமாவோட கிரேட்டஸ்ட் ஆக்டரா மிஸ்டர் அஜித் குமார் சார் ஆனாரு. அவரோட கெரியர்ல 0ல இருந்து டாப்புக்கு போய் ஜெயிச்சும் காட்டினாரு. Motorsports in our country is still a very urban sport. I wish I could take it to A different level. take it to the masses. And in India, after food, clothing, shelter, it's films. So you are very well positioned, really. I hope I can use my profile. I hope I can get my fans to switch on the television, watch me when I'm racing, and in the process I'm sure they will also get to know more about, and all the other drivers who represent our country. F1 த மூவில சோனி எய்ஸ் அப்படின்ற கேரக்டர் எப்படி தன்னோட கெரியர் எண்டிங் இன்ஜுரி அப்புறம் பேட் சைட்ல ட்ரிஃப்ட் ஆகி கடைசியில அவரோட ட்ரீமை பெர்சியூ பண்ண வயசானக்கு அப்புறம் ரேசிங் வருவாரோ, சேம் அதே மாதிரி தான் நம்ம அஜித் குமார் சார் இப்போ அவரோட ட்ரீமை அச்சீவ் பண்ண ரேசிங் வந்திருக்காரு. ரெண்டு கேரக்டருக்கும் இருக்கிற டிஃபரண்ட், அஜித் சார் பேட் சைட் ட்ரிஃப்ட் ஆகல, ஒரு பெரிய லெவல்ல சாதிச்சுட்டு உள்ள வந்திருக்காரு. மூவிக்கு 200 கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஆக்டர் எல்லாத்தையும் விட்டுட்டு ரேசிங் போகணும்னு எந்தவித அவசியமும் இல்லை. பட் அஜித் குமார் சார் போக காரணம் அவரோட ட்ரீம். இன்ஃபேக்ட் அஜித் குமார் சாருக்கு நல்லாவே தெரியும் தன்னால இனிமே F1 வேர்ல்ட் சாம்பியனா ஆக முடியாதுன்னு. பட் அவர் அங்க போக வேற ஒரு மெயின் ரீசனும் உண்டு. I can bring about a certain amount of viewership, television viewership, which in turn will popularize the sport. I think look at cricket. It's not a sport in India, it's religion, because everybody can relate to the sport. And I believe, I hope that motorsports will also be on par with cricket in a few years from now. And now Formula 1 is on par with football. So I'm not trying to put any sport down. I'm saying I hope and pray that someday motorsports, I'm not wishing that it'll be as more popular than cricket. I hope it's as popular as cricket. Yeah. And sponsors also come forward to support the sport in any which way possible. I'd be a very happy person if that happens. கிரிக்கெட் தவிர மற்ற ஸ்போர்ட்ஸ் விளையாடுற எல்லா ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ்க்கும் இந்தியால ஒரு பெரிய கவலை உண்டு. இந்தியன் கவர்மெண்ட், ஸ்பான்சர்ஸ், ஆல்சோ பீப்புள்ஸ் கிரிக்கெட் தவிர வேற ஸ்போர்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாதது தான் அந்த கவலை. ஸோ திறமை உள்ள பல யங்ஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் அஜித் குமார் சார் கூட ட்ரீம் இருந்தும் வாய்ப்பு இல்லாம பிகினிங்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ தன்னோட சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா அந்த ஸ்போர்ட்டை டெவலப் பண்ணா ஃபேன்ஸை உள்ள கொண்டு வந்தா ஸ்போர்ட்ஸும் டெவலப் ஆகும், அதே டைம் கஷ்டப்படுற திறமை உள்ள பல யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பும் கிடைக்கும். இந்தியன் பிளாகோட ஒரு டிரைவர் சாம்பியன் ஆனா நம்ம நாட்டுக்கும் பெருமை. அட் த சேம் டைம் இந்தியன் பிளாகோட ரேசிங்ல கலந்துக்கிற அந்த ட்ரீமையும் மிஸ்டர் அஜித் குமார் சார் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. Racing is not it's a very expensive sport. I haven't had a sponsor. I mean no, absolutely no. There are sponsors coming forward, but they want to sign me as a brand ambassador and don't want to have anything to do with racing. That I could have done 10 years ago. But I'm seeking sponsorship for a purpose. I am not seeking sponsorship to enhance my wealth, my personal wealth. I'm trying to put it back into a sport which I see has a lot of potential. Yeah. Yes, I love racing. I'm doing it because I love the sport. But I know that this sport has got a lot of potential for drivers, for the brands, for the manufacturers.
there's so much that can happen. I'm knocking on every door that I can for sponsorship. So that's one part of me. There's so many other things that I'm thinking of. So, but I'm sure everything will fall into place one day. I'm sure. It will, because you're fully functional on 2 hours of sleep. Thank you. I'm grateful to the universe. I'm grateful to God. கிளியரா இந்த ரீசன்ஸ்க்காக தான் அஜித் சார் கஷ்டப்பட்டு இந்த வயசுலயும் ரேசிங்ன்ற டஃப் ஸ்போர்ட்ஸ்குள்ள இறங்கியிருக்காரு. ஸோ ட்ரீம் இருந்தா அதுக்காக நம்ம உழைக்கவும் செஞ்சா சீக்கிரமாவோ இல்ல லேட்டாவோ கண்டிப்பா அது நடந்தே தீரும். இந்தியால எங்கேயோ ஒரு மூலையில மெக்கானிக்கா ஒர்க் பண்ண பையன் இன்னைக்கு இந்தியன் பிளாகோட ஆல்சோ இந்தியன் சினிமா லோகோவோட ரேசிங்ல கலந்துக்கிட்டு நம்ம நாட்டையே பெருமைப்படுத்துறாருன்னா ட்ரீம் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருந்தா கண்டிப்பா அதே விஷயம் உங்களாலையும் பண்ண முடியும். ஸோ ஸ்டே கனெக்ட், பி பிரசன்ட். சைனிங் ஆஃப் யுவர்ஸ் ஆல்டர் ஈகோ.